வணக்கம். இன்றைக்கு ஒரு அருமையான கொஸ்டின். அதாவது என்னன்னா, பண்ணை நிலம் வாங்கலாமா, அதை இஎம்ஐயில் வாங்கலாமா? ரெண்டாவது கொஸ்டின். பண்ணை நிலம் வாங்கலாமா, ரெண்டாவது அந்த பண்ணை நிலத்தையும் இஎம்ஐயில் வாங்கலாமா? இதுதான் உங்களுடைய கொஸ்டின், ரைட்? பண்ணை நிலம் தாராளமாக வாங்கலாம். 21 சென்ட்டுக்கு மேலே இருக்கிற புஞ்சை நிலங்கள் பண்ணை நிலங்கள் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது 21 சென்ட்டுக்கு மேலே, நம்ம 21, 22, 23 அதுக்கு மேலே மோர் தேன் 21 சென்ட்ஸ் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணுறோம் வித்தவுட் டிடிசிபி. இதை பொறுத்த வரைக்கும், இந்த புஞ்சை நிலங்களை பொறுத்த வரைக்கும் பாதை தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். பாதையோட ஒரு 21 சென்ட் அல்லது 22 சென்ட் 23 சென்ட் இது மாதிரி கிடச்சதுன்னா தாராளமாக வாங்கலாம். நம்ம ஈஸி போட்டுக்கிறோன்னு எப்பயும் போல் வில்லங்க சான்றிதழ் போட்டுட்டு மினிமம் 73 போட்டால் கூட ஓகே தான். நல்லா 73 அதில் போட்டோம்னா மோர் தேன் 50 இயர்ஸ் வரும். மோர் தேன் 50 இயர்ஸ் அது ஓகே தான். அது அழகாக பண்ணலாம். ஏன்னா பண்ணை நிலங்கிறது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ். ஏன்னா இன்றைக்கி நம்ம டிடிசிபி பிளாட்ஸ் வாங்குகிறோம். சிட்டிக்குள்ளே இருக்கிற எந்த பிளாட் வேணாலும் வாங்கலாம். ரீசேல் பிளாட்ஸ்னு சொல்லக்கூடிய எந்த பிளாட் வேணாலும் வாங்கினாலும் அது உடனே நம்ம வீடு கட்டி குடியேறணும். அந்த மாதிரி பர்பஸ்க்கு நம்ம லேக்ஸ் கணக்கில் போட்டு வாங்குவோம். இது பண்ணை நிலங்கிறது பிலோ 20,000 50,000 லைக் தட். ஏன்னா நம்மளுக்கு 21 சென்ட்டுன்னு சொல்லும்போது உங்களுக்கு 10,000 வச்சுக்கிட்டாவே 2.1 லேக்ஸ் வந்துடும். ஸோ இதை நம்ம இப்போ பரவாயில்ல எல்லா பக்கமும் போட்டுட்ருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும் இப்போ உங்களுடைய கொஸ்டின் என்னென்னா, இஎம்ஐயில் வாங்கலாமா? இஎம்ஐனா என்ன? ஈக்குவேட்டட் மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட் அப்படிம்போம். இப்போ ஒரு 3 லேக்ஸ்னு வச்சுங்களேன். அது ஒரு 60 மந்த்ஸ்னால டிவைட் பண்ணோம்னா 5,000 பெர் மந்த். எவரி மந்த் இன்ஸ்டால்மெண்ட், அதான் ஈக்குவேட்டட் மந்த் இன்ஸ்டால்மெண்ட், அதான் இஎம்ஐன்னு சொல்கிறது. தவணை முறை திட்டம். அப்போ இந்த தவணை முறை திட்டத்தில் தாராளமாக நம்ம வாங்கலாம். அப்போ நம்ம என்னென்ன பார்க்கணும் தவணை முறை திட்டத்தில்? இப்போ நம்ம ஒரு இடம் வாங்குகிறோம். தவணை முறை திட்டத்தில் எப்படி நம்ம ஃபர்னிச்சர்ஸ், வெஹிக்கிள்ஸ் இது வாங்குகிறோமோ அதே மாதிரி தான் இதுவும். அது மித்த பொருள்கள் டிப்ரிசியேஷன் ஆயிரும். இதில் ஒரு 5 இயர்ஸ் வரும்போது ஒரு 60 மந்த்ஸ் இஎம்ஐ ப்ராஜெக்ட்னு வைங்க. லேண்டு ஒரு ஃபார்ம் லேண்டாகவே தராங்க. ஒரு 25 சென்ட் 10,000 சொல்லக்கூடிய ஒரு 23 சென்ட் அப்படி தரும்போது அந்த 5 வருஷம் முடிவில் என்ன ரேட் இப்போ கோட் பண்ணியிருக்காங்களோ அதோட அதிகமாக வர்ற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிறேன். இது பொதுவான ஒரு கருத்து. இதுக்கு முன்னாடி இஎம்ஐ ப்ராஜெக்டில் கிட்டத்தட்ட 5 வருஷம் வரைக்கும் மினிமம் இருக்கும். 50 மந்த்ஸ் டு 60 மந்த்ஸ் 70 மந்த்ஸ் கூட இப்போ தந்துட்டுருக்காங்க சில கம்பெனியில். அப்படி தரும்போது இந்த 50 மாதத்துலேருந்து 70 மாதம் வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட போகிறோம். இந்த பணத்துக்கு உத்தரவாதம் இருக்கா? அப்போ அந்த நிறுவனம் நம்ம எந்த கம்பெனியில் கட்டுறோமோ அந்த நிறுவனம் நிலையான ஒரு நிறுவனம் தானா, கவர்மெண்ட் ரிஜிஸ்டர்டா, அந்த அந்த நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடிய அந்த அஃபீஷியல்ஸ் அப்படி வச்சுக்கிறோம். அஃபீஷியல்ஸ் அவங்க ஓரளவுக்கு இந்த சம்மந்தமாக எது சம்மந்தமாக இஎம்ஐ பண்ணுறாங்களோ, பணம் வசூல் பண்ணுறாங்களோ மக்கள்கிட்ட இருந்து, அது சம்மந்தமாக அவங்களுக்கு பிஸ்னஸ் நாலேஜ் இருக்கா, இதை நம்ம பார்க்கணும். அப்போ ஒரு ஆஃபீஸ் ஒன்று இயங்குது. அந்த ஆஃபீஸு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஓனாக இருக்கா, சொந்த கட்டடமாக இருந்தால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரெண்டாவது அதில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இருக்குது. அப்போ லேண்டு பண்ணுறவங்க கிட்டத்தட்ட இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தவங்களா இருந்தால், அட்லீஸ்ட் ஒரு டிப்ளமா முடிச்சிருந்தவங்களா இருந்தாலும் ஓகே தான். அவங்களுக்கு அனுபவம் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸில் அவங்க நல்ல லேண்ட் எடுத்து அதில் என்னென்னலாம் பார்க்கணும் அதெல்லாம் பார்த்து நம்மளுக்கு பிரித்து கொடுப்பாங்க. மூணாவது நம்ம கட்டக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் லேண்டுக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா இல்லை மித்ததில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களா இது தெரியாது. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடணும், நீங்கள் இந்த ஸ்கீமை நீங்கள் இந்த லேண்டை இஎம்ஐ ஸ்கீமில் கொண்டு வர போகிறீங்க. அந்த இஎம்ஐ ஸ்கீமில் கொண்டு வர்ற ப்ராஜெக்ட் சம்பந்தமான லேண்டு உங்கள்கிட்ட என்னாச்சும் இருக்கா, அதை நாங்கள் ஜஸ்ட் வெரிஃபை பண்ணலாமா, அதை நம்ம கேட்டுக்கலாம். இந்த ஆஃபீஸ் சொந்தமானது தானே கேட்டுக்கலாம். அவங்களுக்கு என்ன உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், அந்த இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். இது பண்ணவே கிட்டத்தட்ட உங்களுக்கு 90% நம்ம சக்ஸஸ். இதெல்லாம் பண்ணாமல் யாரோ தெரிஞ்சவங்க, ஏன்னா மேக்ஸிமம் ஃபேஸ் வேல்யூ தான், தெரிஞ்சவங்க இது மாதிரி தான் நம்ம சொல்லுவாங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு இவங்க மூலியமாக தான், மினிமம் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம சைட் விசிட் பண்ணுறோம், இந்த லொக்கேஷனை பார்க்குறோம். ஒரு 5 இயர்ஸ் ஒரு 10 இயர்ஸில் இந்த ஏரியா எப்படி வரப்போகுது அதை பார்த்துக்கிறோம்.
அதாவது சுற்றி உங்களுக்கு வில்லேஜஸ் அது மாதிரி இருந்தால் ஓகே. எங்கேயோ அனாமத்தான ஒரு காட்டுக்குள்ளே போய் நம்ம வந்து வாங்கிடக்கூடாது. அது மாதிரி ஆஃபீஸ் ரொம்ப பிரம்மாண்டமாக ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும், பார்க்குறதுக்கே ரொம்ப அப்பியரன்ஸே ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். பட் அதை பார்த்துட்டு நம்ம பண்ணிட முடியாது. ஆனால் நான் 40 மந்த்ஸ் வரைக்கும் வசூல் பண்ணலாம். அப்புறம் என்னாச்சும் ஒரு காரண கட்டத்தில் அவங்க போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம எந்த இடத்துல நமக்கு இடம் தராமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி அவங்களுக்கு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதாவது அந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த ஃபீல்டில் இல்லாத பட்சத்தில் என்ன நடக்கும்? அவங்க நம்மக்கிட்ட பணம் கரெக்டாக முறைப்படி வாங்கி முறைப்படி கொடுக்கணும்னு நினச்சா கூட ஏன்னாலும் ஒரு விலங்குச்சத்துலையோ இல்லை வேறு ஏதாச்சும் உங்களுக்கு பாதை இஷ்யூஸ் அதிலெல்லாம் மாட்டிட்டு அவங்களுக்கு நம்மளுக்கு ப்ராப்பராக நம்மளுக்கு தர முடியாமல் போயிடக்கூடாது. அப்போ அதையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி சில ஆடம்பர பிரியர்கள் காரு லக்ஸுரியான கார்ஸ்லாம் இருக்கும், அதில் கூட்டு போவாங்க, பிரியாணி வாங்கி போடுவாங்க. திடீர்னு பார்த்தா 10 பிளாட்டு கொடைக்கானல், 20 பிளாட்டு வந்து நம்ம ஊட்டி, இது மாதிரி என்னாச்சும் ஒரு ஆஃபரை போட்டு உள்ளுக்குள்ளே அட்ராக்ஷனான ஒரு ஸ்கீம்ஸை போட்டு உள்ளுக்குள்ளே இழுத்துட்டு நம்ம பணம் நான் வந்து அதை ஏஜென்ட் என்ன பண்ணுவாங்கன்னா இதுக்கு கொஞ்சம் இது பண்ணி ஆசைப்பட்டு ரொம்ப பேர்த்த அவங்களுடைய அறிஞ்சவங்க தெரிஞ்சவங்க எல்லாத்தையும் உள்ளே சேர்த்து விட்டுருவாங்க. அப்படிலாம் இருக்கும்போது என்ன நடக்கும்? கடைசியில் அவங்களுக்கு முறைப்படியான இடத்த அந்த முறையான நேரத்தில் தர முடியாத ஒரு சூழ்நிலை. இது வந்து மிகப்பெரிய தப்பு. அதனால தான் இஎம்ஐ ப்ராஜெக்டில் பண்ணை நிலம் வாங்கலாமா, இல்லை எந்த லேண்டு வேணாலும் வாங்கலாம். பண்ணை நிலத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம நல்ல பாதுகாப்பாக பார்த்துக்கிறோம். இப்போ வீடா அது உங்களுக்கு கவர்மெண்ட்லேயே எல்லாமே உங்களுக்கு லோனில் தராங்க, அதுவும் இஎம்ஐ மாதிரி தான். முன்பணம் எவ்வளோ இருக்கோ அதை கொடுத்துட்டு மிச்சத்தை நம்ம இசிஎஸ்சி போட்டு நம்ம கட்டிகிட்டு இருக்க போகிறோம். அதனால் ஒன்றும் பரவாயில்ல. இந்த பண்ணை நிலத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு முறையாக இருக்கா, அப்படி இருந்தால் வாங்கலாம். நன்றி.